கொடூரமாயிடுறா. தன்னோட வாழ்க்கையில் தான் அம்மாவாக முடியாதுன்ற அந்த வலி அவளை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லை, தனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு விக்டோரியா தீர்மானம் பண்ணிட்டா. கர்ப்பிணி பெண்களை கழுத்தறுத்து கொள்ற கொடூரமான ஒரு கொலகாரியாவே அவ மாறிட்டா. தனக்கு கருணை கட்டாத அந்த கர்த்தரையே அவ எதிர்த்து நின்னா. அன்னையிலிருந்து அவ சைத்தானை வழிபட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் தான் என் குலதெய்வம்னு சொன்னவ அந்த சைத்தானுக்கே அடிமையாயிட்டா. முதல்ல விக்டோரியா கொல்ல ஆரம்பிச்சது டாக்டர் மல்லிகா மாலை தான். அதுக்கப்புறம் அந்த மெண்டலை சிலுவை கொளுத்திட்டா. அன்னைக்கு ராத்திரி தான் வீடையும் அவ கொளுத்திட்டா. அதில் அவ முழு குடும்பமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அந்த சமயத்தில் ரயில்வே ட்ராக்ல செதறிய நிலையில கன்னியாஸ்திரி ஆடையில் பார்த்த ஒரு பொண்ணோட பணம் விக்டோரியாவோட பணம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இறைவின் மறைவின் கீழ் அடுத்த ஆளுக்காக விக்டோரியா காத்துக்கிட்டு இருந்தா. யாரும் இல்லாத வழியில் 3வது முறையா ஒரு கர்ப்பிணி அதே முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸ் கொடுக்கிற தகவலை வச்சு ஒரே மோட் ஆஃப் ஆபரேண்டில தான் இந்த 3 கொலையும் நடந்திருக்கு. மேலும் தகவலுக்காக போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த டாக்டர் மல்லிகாமால் கொலை மாதிரியே நடக்குது. விக்டோரியா இப்பவும் உயிரோட இருக்காங்களா ஃபாதர்? தெரியாது. கொஞ்ச நாட்களாவே அவளை பத்தின எதுவும் தெரியாது. இறந்துட்டான்னு தான் நானும் நம்புறேன். இல்லைனா கர்ப்பிணி பெண்ணுங்களோட மரண செய்திகள் எங்க இருந்தாலும் வந்திருக்கணும். நாங்க கிளம்பிட்டோம். இதோ ஜஸ்ட் கார்ல ஏற போறோம். நான் ராஜு கிட்ட சொல்றேன். இந்தா வா போலாம். வா. அவன் எங்க? போயிட்டான். செல்லம் போய் கார்ல ஏறு. தள்ள. வா. அவன் எங்க? அவன் அந்த பக்கமா போனானே. வா. பார்த்து வா. ராஜு, ஆனந்த் ஸ்டே பண்றது இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான். அவன் வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான்ல. அது பார்க்கலாம். ஏறு. வா. முன்னாடி போ. ஸ்டேல எப்படி இருந்தது சார்? நல்லா தான் இருந்தது. ஆமா, பையனுக்கு எப்பயும் ஸ்கேட்டிங் தான்ல? ஆமாங்க. வா ஏறு. வந்து ஏறு சச்சோ. சார் அப்படியே எப்போ வருவீங்க? வரேங்க. இனி வரும்போது எங்க கூட இன்னொருத்தர் இருப்பாங்க. சேஃப் ஜர்னி. தேங்க்யூ. அதான் கிளம்பிட்டனே. இப்ப 42 யூனிட் ஆச்சு. தினமும் 2 வேளை இந்த ஊசி போடுறது அவ்வளோ சுகமான விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த சுகர் என்ற பைத்தியத்தை பிடிச்சி கட்டித்தான் ஆகணும். இந்த டாக்டர் மிகாயில் கூட தான் இந்த சுகர் விளையாடுது. தேங்க்யூ. தங்கச்சி மச்சான்லாம் கிளம்பிட்டாங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி தான். ராத்திரி பயணம் தவிர்க்கிறது தான் நல்லது. வேற ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்கும். போகும்போது ஏதாவது ஆனால் வழியில் உதவிக்கு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மச்சானுக்கு மதியத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஆஃபீஸில் இருக்கணும், சென்னையில். அதான். அப்படி என்னத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க? விக்டோரியா உங்க தலையில நல்லா ஏறிட்டால? இல்ல, கேட்கும்போது பேய் கதை மாதிரி இருக்கு. பேய்ங்கிறது நீங்க நம்புறவங்கள பொறுத்து இருக்கு. ஆனா விக்டோரியா ஒரு சத்தியம்தான். மார்ஜரி ஸ்பிரிட்டோட வாசனை இருக்க சத்தியம்.
காலையிலேயே கிளம்பி இருக்கலாம். மொபைல் ரேஞ்ச் வந்துருச்சா ராஜி? பயப்படாத, இந்த ரூட்ல எனக்கு தெரியும். ஆமா, அழகான பொண்ணுங்க பின்னாடி போனவங்க எல்லாருமே வழி தவறி தான் போயிருக்காங்க. அதுதான் சரித்திரம். ஜோசப் தான் லைன்ல. நாளைக்கு கான்ஃபரன்ஸ் பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஹலோ ஹலோ சார், ஹலோ சார், நான் ஆந்தி வேலை தான் இருக்கேன். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஓ, என்னாச்சு? நாளைக்குள்ள மீட்டிங் பத்தி தான். ஒரு 11 மணிக்கு அங்க இருக்கணும். சீக்கிரமா எந்திரிக்கணும். உன் போன்ல 4 மணிக்கு அலாரம் வச்சிடு. நான் எழுப்பி விடுறேன். நான் எந்திரிக்கணும்ல. நான் எழுப்பி விடுறேன். கூகுள் மேப் போடுங்க. மேப் போடணுமா? இதோட ரேஞ்சும் போயிடுச்சுன்னா முடிஞ்சது நம்ம கதை. சூப்பரா வாய்ச்சிட்டேன். போச்சா? இருந்ததும் போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம போய் பாப்போம். காடும் காட்டு வழியும் எனக்கு புதுசு ஒண்ணு இல்ல. சச்சி, அவந்திகா, சச்சுனா, அண்ணா. என்னாச்சு சின்னு? என்ன பிரச்சனை? அம்மா இங்க இருக்கு. அம்மா அம்மா இதோ அங்க இருக்காங்க, வா. சச்சி, சின்னு, சச்சு, அவந்திகா. I looked up and saw the horse. Its color was pale green. Its rider's named Death, and his companion was the Grave. These two were given the authority to kill with the sword.
விடு.